யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட பேச ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையே, அவர் கொடுத்த அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமானது. உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வியை தான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையாய் பேசுகிறார். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் சொல்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று யோசித்த ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுத்த பதிலை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஏன்னா நிறைய நன்மைகள் செய்து, நிறைய தியாகங்கள் செய்து, நிறைய காரியங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நீங்கள் செய்தும் கூட ஒருவேளை மனிதர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு நற்பெயர் உண்டாகாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகம் உங்களை நினைக்காமல் இருக்கலாம். நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பங்கள் வருகிறது? அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரங்கள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு நீங்கள் தாண்டி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை உங்களால் அடைய முடியும். நம்முடைய எய்ம் முன்னே ஒன்று தான். அந்த கோலை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? முன்னே நிறுத்தி ஓடணுமோ தவிர எதிர்க்க வர டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் பயந்து கூனி குறுகி அமரணுன்ற அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். யாருக்கு தெரியுமா இதை சொல்லணும்? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை இப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே கர்த்தர் பதில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். இது மட்டும்தான், இது ஒரு கேள்வி. உங்களுக்குள்ள பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் எங்கே பதில் கிடைக்குன்னு கேட்டால் இந்த ஆலயத்தில் தான் பதில் கிடைக்கும், அவருடைய சமூகத்தில் பதில் கிடைக்கும். உன் அழுகைக்கு எங்கே பதில் கிடைக்குன்னு கேட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த மனிதரிடத்திலும், வேறு எந்த நபரிடத்திலும் போய் நம்ம அழுதாலும் புலம்பினாலும் யாரும் நமக்கு பதில் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஒரே இரட்சகர். அவர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து சீக்கிரமாய் வரப்போகிற ராஜா. அல்லேலூயா. மாராநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய வாழ்வை இந்த துக்கம் நிறைந்த, இந்த பாடுகள் நிறைந்த, உபத்திரவம் நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு நித்திய வழிக்குள்ளாக, நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் இந்த ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் எந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினாரோ அந்த நம்பிக்கை காப்பாற்றக்கூடிய ஒருவளாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? நீங்கள் சந்தோஷமாகவும் கேட்குறீங்க, உண்மையாகவே இருக்குது இந்த வார்த்தை. ஏன் நடக்குது தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்மளை ஏன் நிராகரிக்கிறாங்க, ஏன் உங்களை புறக்கணிக்கிறாங்க, ஏன் உங்களை தள்ளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே இருக்கிற கோபங்கள் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சில பொறாமைகள், சில வன்கண்கள், சில காரியங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுனால சில காரியங்களை முரண்பாடாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களோடு கூட இருந்து நியாயத்தை, நீதி வெளிப்படுத்தி உங்களை செம்மையான பாதையில் வழிநடத்துவார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல, வளமான தோட்டத்தை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு அப்படி நடக்குது? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
ம் 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 பெஞ்சமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவருக்கு யாக்கோபுக்குள்ள ஒரு கலக்கம். யாக்கோபுக்கு உள்ள ஒரு கலக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 கோத்திரத்தின் தகப்பனாக இருந்து தன்னுடைய அதாவது கடைசி மகன், ரொம்ப செல்ல மகனாகிய யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களே குழியில் போட்டு அதை எகிப்தர்கிட்ட வித்துட்டாங்க. அப்பாண்ட புலி சிங்கம் அடிச்சு உன் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டுச்சு, அவன் பாருங்க அவன் போட்டு அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி காட்டி நம்ப வச்சுட்டாங்க. அப்போ யாக்கோபு நினைக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை, நான் ரொம்ப நேசித்த பிள்ளையாச்சே, நான் ரொம்ப அவனை பாசமாக பார்த்துன்னு 12 பேரில் அவன் மேலெல்லாம் ரொம்ப அன்பாக இருந்தேன், அவனெல்லாம் ரொம்ப நேசித்தேன், எல்லாருக்கும் கொடுக்காம கூட அவனுக்கு மறைச்சி வச்சு கொடுப்பேனே. அதுதான் பிரச்சனையே இல்லை. அவங்க எல்லாத்தையும் பார்க்கலையும் ரொம்ப நேசிச்சா இருப்பாருங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க. எல்லாத்தை விட நீங்கள் யார் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தை விட யாரையும் நேசிக்காதீங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேசிங்க. யாக்கோபு எல்லாத்தை விட ரொம்ப நேசித்த ஒரு மகன் தான் இந்த யோசேப்பு. எல்லாருடைய கண்ணும், கூட பிறந்தவங்க எல்லாருடைய கண்ணும் யார் மேலே தான் இருக்குது, இவனுக்கு மட்டும் கலர் கலராக போட்டு விட்றாரு இந்த ஆள். அவங்க யோசிக்கிறது பாருங்கள், கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் ரத்தத்தின் ரத்தமாக இருந்தாலும் ஒரே தொப்புள் கொடியாக இருந்தாலும் அவன் நினைக்கிறது கூட பிறந்த சகோதரிகளுக்கு கூட என்ன இருக்குது, சத்தமாக சொல்லுங்க, நிறைய இருக்கும், பொறாமை இருக்குது. என்னது இது அப்படின்வாங்க. இங்கே பாருங்க, அந்த யாக்கோபுக்குள்ள அவ்வளோ என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவர் நம்ப வச்சிட்டாங்க, பிள்ளை செத்துட்டான், அவ்வளோதான் மறந்துரு. குழியிலையும் போட்டாச்சு, வித்தும் போட்டாச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது ஒரு ராஜா ஸ்தானத்தில் நிற்கிறாரு. வித்து போட்டவங்களுக்கும் குழியில் போட்டவங்களுக்கும் அடையாளம் தெரில. ஆனால் அவமானப்பட்ட அவர் என்ன பண்ணல, மறக்கலை. நம்ம சகோதரர்கள் தான் வராங்கன்னு அடையாளம் கண்டு கொண்டார். அவர் சொன்ன சொப்பன தரிசனம், நீ ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறியா, விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கிறியா, உனக்கு தரிசனம் வரும்போது தரிசனம், ஐயா எனக்கு தரிசனம் வருது, சிஸ்டனுக்கு தரிசனம் வருதுன்னு, இது ஒன்று எப்போ பார்த்தாலும் தரிசனம் வருது, கனவு வருதுன்னு வந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த யோசேப்புக்கு அப்படி தான், எப்போ பார்த்தாலும் தரிசனம், கோயிலுக்கு பைபிள், சர்ச்சு, தலையில் ஒரு முக்காடி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் அவங்க சொல்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் வந்தது, நீங்கள் எல்லாம் அரிக்கட்டு, நம்ம அடுத்த அரிக்கட்டுகள்லாம் இருக்குது, ஆனால் எல்லா அரிக்கட்டுகளும் என்ன பார்த்து வணங்குதுன்னு ஒன்று தான், இதுதான் பொறாமை வந்துச்சு. சில ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அது மாம்சமான மனிதர்களிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது பொறாமையாக கூட இருக்கும். ஆனால் அந்த ஆவிக்குரிய ரகசியத்தை ஆவிக்குரிய ரீதியாய் புரிந்து கொள்ளுகிற மனிதர்களுக்கு அதனுடைய சுவாரஸ்யம் தெரியும். யாக்கோபுக்கு புரிஞ்சிச்சு, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த யோசேப்பை கர்த்தர் அப்படி உயர்த்த போகிறாரு அப்படின்னு. அப்பாவுடைய நினைப்பு வரைக்கும் யோசேப்பு புலி சிங்கம் அடித்து செத்து போயிட்டான், அவ்வளோதான். இவனுங்களுக்கு நல்லா தெரியும் அவனை அடிமையாக வித்துட்ருக்குறோம் அப்படின்றது. ஆனால் யோசேப்பு அடிமையாய் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த போத்திபாருடைய கண்களில் தயவு உண்டாகி கர்த்தர் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு முத்திர மோதிரமாக தன் அணிந்திருந்த வஸ்திரத்தையும் தான் போகிற ரதத்தையும் தன் அணிந்து கொண்டிருந்த மோந்திரத்தையும் கழட்டி அவன் கரத்தில் போட்டு எனக்குரிய அதிகாரம் எல்லாம் உனக்குரிய அதிகாரம் என்று சொல்லி அவனை ராஜாவாக நிறுத்தினார். என் தேசத்துக்கு எங்கும் தேசாதிபதியாக இவனை நிறுத்துகிறேன் என்று சொல்லி யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. குழியில் போடப்பட்ட சகோதரர்கள் எல்லாவற்றையும் இழந்து பசியும் பஞ்சத்திலிருந்து அடிபட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே போனால் நம்மளுக்கு ஏதாவது சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வரும்பொழுதே யோசேப்பு கண்டு கொண்டார், என்னை குழியில் போட்டு என் சகோதரர்கள் வருகிறார்கள். அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அவங்க மூட்டையில் போட்டு கட்டி அனுப்பிட்டார். இப்போ வெளியில் செக் பண்ணும்போது இவங்க மாட்டிக்கிறாங்க, என்ன இவ்வளோ பொருளை திருடிட்டு போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் இது மட்டும் தான் கேட்டோம், ஆனால் இவங்க இதில் போட்டுக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. அப்போது இவங்ககிட்ட நியாயத்தை கொண்டு வரும்போது உங்கள் 2 சகோதரங்க விட்டு போங்க, போயிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க, உங்கள் அப்பா இருக்கிறாரா, ஏன்னா யோசேப்புக்கு தெரியாது அப்பா இருக்கிறாரா செத்து போயிட்டாரா, இவ்வளோ காலம் ஆயிடுச்சே நம்மளை மறந்து போயிட்டு இருப்பாங்களே, இவங்கெல்லாம் மறந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் யோசேப்பு மறக்கலை.
நான் சொல்லட்டுமா, நீங்கள் பட்ட அசிங்கப்பட்டுனவங்க மறக்கலாம், ஆனால் அசிங்கப்பட்ட நீங்கள், அவமானப்பட்ட நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. அவருடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை அதிகாரத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா. யோசேப்பை அறியாத சகோதரர்களாக அவங்க நிற்கிறாங்க. ஒரு நாள் வரும் பொழுது யோசேப்பு இடத்துல வந்து நின்று, அவங்க சகோதரன் அங்கே விட்டு போ, பெஞ்சமின் அங்கே விட்டு போ, இங்கே இருக்கட்டும், அவங்க போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா சொல்லுவாங்கள்ல. ஏன்னா பசங்க மாங்காய் திருடி மாட்டிக்கினாங்கன்னா கட்டி போட்டு போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா, அம்மாவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி இவர் சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் வந்து இதெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போகலான்னு பார்க்குறீங்களா, போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க. வயது முதிர்ந்தவர்களாய், கண்களில் குழி உயர்ந்தவராய், தோள்கள் எல்லாம் சுருங்கி நடக்க முடியாத குனியை போல 2 பேர் பிடித்து கொண்டு யாக்கோபு தூரத்தில் வரும்போது ஓடி கட்டி அழுதார், அப்பா நான் தான் யோசேப்பு, நான் சாகலை, உயிரோடு இருக்கிறேன், ஏன் இப்படி நடக்குது எனக்கு அப்படின்னு நினச்சி யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி, சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா, செத்து போனவன் சொன்ன உயிரோட அதிகாரத்தில் இருக்கிறானே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் செத்து போச்சுன்னு நினச்சி நீங்கள் விட்டுட்ட சில காரியங்களை கர்த்தர் துளிக்க செய்து கனி உள்ள மரமை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் முஞ்சி போச்சுன்னு விட்டு வந்தீங்கல்ல, அது முஞ்சி போல, உங்களுக்கு முஞ்சி போச்சுன்னு எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, ஆனால் அதை நான் முடிக்கலை, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் போது அது பயங்கரமாக இருக்கும், நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். இது இன்ட்ரடக்ஷன் தான், ஆனால் உண்மையான காரியங்கள் நிறைய இருக்குது. யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோபுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்கிற ஒரு கேள்வி இருந்தது. புலம்பல் 3:2 எரேமியாவுக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு ஏன் இப்படி நடந்தது என்கிற ஒரு குழப்பம் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கேயும் எரேமியாவுக்கு என்ன வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. தாவீதுக்கும் இருந்திருக்குது. அது மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 138:7 நம்ம வாசிப்போம். நல்ல சத்தமாக மைக்கில் வாசிச்சா நல்லாயிருக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். மேலே பாருங்க, பிராக்கெட்டில் யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். சவுலுடைய கைக்கு கர்த்தர் தப்புவிக்கும் பொழுது அவர், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று தாவீது அங்கலாய்த்து ஓடும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவருடைய நம்பிக்கையின் அறிக்கையாய் 8ஆவது வருஷம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறீங்கல்ல, கேட்குறோம்ல, நம்மளுக்கு கர்த்தர் சொல்கிற பதில், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். எவ்வளோ தூரம் வேணும், உனக்காக எவ்வளோ தூரம் போக சொல்லி அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரேன். உனக்காக எதுக்காக பிரயாசப்படணும்னு சொல்லி நான் அதுக்காக பிரயாசப்படுறேன். உனக்கு எதை செய்து முடிக்கணும்னு சொல்லி நான் அதை உனக்கு செய்து முடிக்கிறேன். நீ கஷ்டப்படாத, நீ எங்கே போய் நிற்காத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று கேள்வியில் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். 2ஆம் வேத பாடமாக நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் உடன் இருப்பவர்களின் இருதயத்தை அறிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன் இருதயத்தில் நினைக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது? அவர் விடுதலையாகி சிறைச்சாலையிலிருந்து தப்பி அந்த கப்பல் ஏறி வரும் பொழுது கப்பலும் உடைந்து ஆளாளுக்கு கிடைச்ச ஒரு பலகையில் மெலிதா என்கிற சொல்லுகிறதான தீவு நோக்கி எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். மெலிதா தீவுக்கு வந்து சேர்ந்தார். தூரத்தில் இருந்த மக்கள் பார்த்து, ஐயோ ஒரு கூட்டம் மக்கள் தண்ணியில் மிதக்கி கொண்டிருக்கிறாங்களா, என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை சார்ந்த பவுல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு சூடு உண்டாக்கும்படி அவர்கள் குளிர்ந்து இல்லை தண்ணியில் ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டதுனால ரொம்ப குளிர்ந்த ஒரு நீர், ரொம்ப அவங்களுக்கு குளிர் அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விறகு கட்டையெல்லாம் போட்டு நல்லா என்ன பண்ணுறாங்க, அனல் மூட்டுறாங்க.
அந்த அனலில் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அணையிற நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, போயிட்டு விறகு கொஞ்சம் அள்ளி போடலான்னும் போது விறகு கட்டைகளில் அள்ளி கொண்டு போய் அந்த தீயில் போகிறதுக்கு முன்னாடி விறகு அள்ளும் பொழுதே கையில் என்ன இருக்குது, பாம்பு அப்படியே கட்சின்னு தொங்கின்னு இருக்குது. இதை பார்த்த புறஜாதி மக்கள் என்ன சொன்னாங்களாம், இவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணவனாக இருப்பான், இவன் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சவனாக இருப்பான். நம்ம வாசிப்போமா அதை? விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அங்க இருக்கிற புறஜாதிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய கொலைபாதகனா இருப்பான், எவ்வளவு பெரிய பாவியா இருப்பான், கடலின் வாய்க்கு தப்பி இப்படி விஷப்பூச்சி கடிச்சு அவன் செத்து போகிற நிலைமை வந்து போச்சே. அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சிருப்பாரு, மெலிதா தீவில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. அவர் நினைச்சாரு, அவர் அப்படி தானே சொல்றாரு. இங்க பாருங்களேன், 2வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அவர் நினைச்சாரு, பார்ப்பா நம்ம குளிர்ல மாட்டின்னு வந்திருக்கிறதுனால நம்ம மேல எவ்வளவு அன்பா நம்மளுக்கு நெருப்பெல்லாம் கொளுத்தி நம்மளுக்கு நம்ம குளிர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெருப்பெல்லாம் கொளுத்துறாங்களே, நம்ம குளிர் காயறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அவருக்குள்ள நினைக்கிற நினைப்பு அப்படிப்பட்டதா இருந்தது. நான் சொல்லட்டோமா, நீங்கள் நிறைய மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி வச்சிருப்பீங்க. இவங்க தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறவங்க, இவங்க தான் நம்முடைய குடும்பத்தை மாற்ற போகிறவங்க, இவங்க தான் நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற போகிறவங்கன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும்படி தான் இதை கர்த்தர் நமக்கு முன்பதாக இவங்களுக்குள்ள கேள்வி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஏன் எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, நீ எல்லாரும் எப்படிப்பட்டவன்னு அறிஞ்சிக்கிறதுக்காக தான் இது நடக்குது. அல்லேலூயா. சாதாரணமாக இல்லை, அவருடைய இருதயத்தை அறியும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை நடத்துகிறார். ஒருவேளை பவுல் அவங்களை நம்பிட்டு இருப்பார், ரொம்ப முழுசாக நம்பிட்டார். அந்த மனுஷங்களை பார்க்கும்போது, இப்போ அந்த தீவில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எனக்கு குளிர்துன்னு அவங்க நெருப்பு மூட்டுறாங்களே, இந்த மாதிரி மனிதர்கள் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு இருந்தார். கொஞ்ச நேரம் போன பிறகு பாம்பு கடித்த உடனே அவங்க வாயில் இருந்த வார்த்தைக்கு அப்படியே மாறி போச்சு. இவன் சரியான பாவியாக இருப்பான் பொழுகுது, கொலைபாதகனாக இருப்பான் பொழுகுது, இவன் பற்றியா கடல் வாய்க்கு தப்பி இங்கே வந்து சாக போகிறானே அப்படின்னு நான் பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து விழுவானோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை திருப்ப நிறுத்துவார். நீங்கள் விழ மாட்டீங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிஸ்னஸில், நீ போகிற எந்த இடத்துலையுமே நீ விழாதபடிக்கு உன்னை தூக்கி கர்த்தர் நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ யோசித்து கொண்டிருக்கிற, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஏன் தெரியுமா நடக்குது? உன் சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவர்னு அறியறதுக்காக கர்த்தர் இது உனக்கு அனுமதிச்சிருக்கிறார். இந்த போராட்டத்தை ஏன் அனுமதிச்சார்? பாம்பை ஏன் கடிக்க வச்சாருன்னா, ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை அவன் கஷ்டத்தில் தான் தெரியும். அம்மாவா இல்லையா? உங்ககிட்ட இருக்கும் பொழுது உங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்கிறவர்கள் தான் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள். அல்லேலூயா. கஷ்டத்தில் உங்கள் கூட இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு மாறாகத்தான் உலகத்தில் நடக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருப்பாங்க, கஷ்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே உங்களை விட்டுட்டு போக மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும்படியாக உங்களுக்கு சில காரியங்களை டெமோ காட்டுறார். என்ன காட்டுறாரு? டெமோ காட்டுறார். இப்படிதான்ப்பா எல்லாருடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அறிந்து கொள்வதற்காக. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறல்ல, தெரிஞ்சுக்கோ யார் எப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா பார்த்துக்கோ. இதுதான் உலகம், இதுதான்
உன்னோட காரியம், இதற்காக தான் இதை அனுமதிச்சிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நீங்கள் அறிஞ்சுக்கிறதுக்காக அதை அனுமதிச்சிருக்கிறார். யாருன்னா எப்படின்னா போனால் எனக்கு என்ன, அந்த குடும்பத்தில் எதாவது நடந்தால் எனக்கு என்ன, அப்படி இருக்கிறவங்க அல்ல கிறிஸ்துவர்கள். சபைன்றது, ஊழியன்றது நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்களுடைய சந்தோஷத்தில் சபை உங்கள் கூட நிற்கலனாலும் உங்கள் கஷ்டத்தில் உங்களை விசாரிக்கிறவர்கள் தான் நம்முடைய சபை மக்கள். அல்லேலூயா. உங்களுக்கு அடிப்படும் பொழுது, உங்களுக்கு கஷ்டப்படும் போது, நீங்கள் போராட்டத்தில் இருக்கும்போது உங்கள் சபையில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரினா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, ஏன் வரல, ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எதனா காய்ச்சலா, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன், அம்மாவா இல்லையா? இதுதான் சபை. எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக. மெலிதா தீவில் பாம்பு கடிச்சு அவங்க பாருங்கள், எப்போது இந்த பூச்சி அவனை கடிச்சுது அவன் விழுந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கண் அசைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாருங்களேன், அந்த 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? இவன் சாவானான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இவன் பாம்பு கடிச்சிச்சு, கொஞ்ச நேரம் ஆனால் நுர தள்ளிடும். பாம்பு கடிச்சு என்ன, கொஞ்ச நேரத்தில் நுர தள்ளி கீழே வந்து செத்து போயிடுவான். இவன் பாம்பு கடிச்சு வீங்கி இருக்குது, இவன் சாவானான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் கூட நிறைய பேர் உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். எப்போ விழ போகிறேன், எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு. நேரமாக ஆக 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 இவன் அப்படியே நிற்கிறான். இந்த விஷயம் அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் பாருங்க, அந்த ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் கடவுள்னு சொல்லிவிட்டாயா. பாம்பு கட்சி கூட சாவல, ஒரு கடவுளா இருப்பானா? பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து நீங்க விழுவீங்க, நீங்க கவிழ்க்கப்படுவீங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற சத்துருகளை ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து இது கர்த்தருடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய குடும்பம் சொல்லி ஆச்சரியப்படும்படியாக உன் குடும்பத்தை கர்த்தர் நிறுத்துவார். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்கிற கேள்விக்கு இதுதான் பதில். உன் சத்துருகள் நீ அறியும்படியாக, உனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டல் நீ அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சிலரை உங்களுக்கு காண்பிக்கும்படி இந்த போராட்டத்தை, இந்த பிரச்சனையை, சில சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவருக்கு சாட்சியாய் நில்லுங்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 2வது காரியம், ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்ட 3 பேர், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், கர்த்தர் உங்களோடு இருப்பதை ராஜா கண்டு கொள்ளும்படி அவங்களுக்கு அப்படி நடந்தது. யார் அந்த 3 பேர்? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. தானியேலை சிங்கக்கெபியில் போடுறாங்க. நம்ம வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும், எங்க எப்படிங்க சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தங்களுடைய இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறதான 3 நபர்கள் ஆண்டவருக்குள் வைராக்கியம் பாராட்டுகிற வாலிபர்கள், தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இவங்க குற்றம் சுமத்தப்பட்டு இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில்
ராஜா சாதாரணமாக எரிகிற சூளை. வேற யாராவது தப்பு பண்ணாங்கன்னா சாதாரணமான சூளையில் போடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகனா எப்படிங்க? 7 மடங்கு எரிகிற சூளை. சாதாரணமாக இருக்கிற மனுஷனுக்கு வர பிரச்சனையை பார்க்கலாம், உங்களுக்கு 7 மடங்கு பெரிய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டு சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. 7 மடங்கு எரியும் சூளை. சாதாரண சூளையில் போனாவே தீஞ்சு கருகி வருவோம். யாருன்னா சூளை வேலைக்கு போயிருக்கிறீங்களா? ஐயா போயிருக்காரு, அம்மா போயிருக்காங்க, சிஸ்டர் போயிருக்காங்க, அம்மா போயிருக்காங்க. நானும் போயிருக்கேன். ஒரு முறை விடுமுறை விட்டாங்க. சூளை கொளுத்துறதுக்காக என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு போனால் உனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னா, சூளை கொளுத்திட்டு நைட்டெல்லாம் போயிட்டு அதில் விறகு கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும். நைட்டெலாம் தூங்கும். அவங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் பாட்டு பாடிக்கிட்டு அங்கே அந்த சூளைக்குள்ளே அந்த விறகு கட்டைகளை போடும்போது அனல் தூரத்துலேருந்து தூக்கி விசிறி அடிக்கணும். அதில் பெரிய பெரிய அந்த முள்ளுவேலி கட்டையினுடைய வேர்கள் எல்லாம் தூக்கி அதை உள்ளே போட்டு பெரிய கொம்பு வச்சு தள்ளிகிட்டே இருக்கணும் உள்ளே. அது எரிஞ்சு கொண்டிருக்கும் போது நான் அப்போ தான் யோசித்தேன், 7 மடங்கு எரியும் சூளைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா, இது சாதாரணமாக இந்த செங்கலை சுடுறதுக்கு இந்த நெருப்பு, ஆனால் 7 மடங்கு சூளைன்றது சாதாரணமான நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அது பக்கத்தில் போக முடியல. சாதாரணமாகவே நம்ம கருப்பு சூளை கொளுத்துட்டு மறுநாள் வந்தேன் பாரு, எங்கள் அம்மா யார் பாணின்னாங்க. நான் தான் அவங்க பையன்னு சொன்னேன். கருப்பாக வரனேன். ஏன்னா இப்போவே கருப்பாக பயங்கர, அப்போ பயங்கர கருப்பாக ஆளே ஒரு மாதிரி. நீங்கள் பார்க்க சூழலெல்லாம் கொளுத்திட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போய் ஒரு மாதிரி வந்து நான் நின்ன பிறகு யார் இதுன்னு பார்க்குறாங்க, என்ன கிண்டல் பண்ணாங்களா இல்லை உண்மையாக கேட்டாங்களா தெரில. நான் சொன்னேன், அம்மா நான் தான்மான்னு. என்னப்பா எங்கே போயிட்டு வந்த? நைட் எங்கே போனேன்? சூளை கொளுத்துறதுக்கு போனம்மா ஃப்ரெண்டு கூட. அப்படியே போயிருத்தேனே, ஏன் வந்த வீட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் அப்படின்ட்டு அன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்தேன். அதனால் விட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, நீ சொல்லாமல் போனதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு உப்பில் முட்டி போட வச்சாங்க. உப்பில் முட்டி போட்டு அப்புறமா போய் மூஞ்சி கழுவின்னு வந்தேன். 1 வாரம் 2 வாரம் போவே இல்லைங்க அந்த கலரு. நான் என்ன ஒரு சாம்பல் எதுனா இருக்குன்னு நினச்சேன். அது கலர் அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. 2 வாரத்துக்கு அப்புறம் அப்படி கையில் இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் மாறிச்சு, கொஞ்சம் கலர்லாம் மாறி. அதுக்கப்புறமா தான் நேச்சராக நான் பழைய மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி மாறினேனே. அது வரைக்கும் வேறு மாதிரி கலரில் இருந்தேன். எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி கலர், அது சாம்பல் கலரில் ஆகிட்டேன் நான். சாதாரண நெருப்பு சூளைக்கு போயிட்டு இந்த வெறுகு உள்ள போட்டதுக்கே நம்ம இந்த கலரில் மாறிட்டோம். இது 7 மடங்கு எரியும் சூளை அப்படின்னா, அது நெருப்புன்னும் போது அது நீங்கள் அது இரும்பே போட்டால் கூட என்ன பண்ணும்? உருகிடும். எலும்பே போட்டால் கூட சாம்பலாகிடும். 7 மடங்கு சூளைன்றது, நெருப்புன்றது பயங்கரமான ஒரு நெருப்பு. அந்த நெருப்பில் இராணுவ வீரர்களில் யார் ரொம்ப பலமாகறாங்களோ, ஏன்னா பிடிவாதம் பண்ணி ஓடி போயிடுவாங்கன்ட்டு நல்லா வெயிட்டாக அப்படிப்பட்ட ஆளுங்களை செலக்ட் பண்ணி இவங்களை கொண்டு போய் எங்கே போடணும்? நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டாங்களா? போட்டாங்க. போட்ட பிறகு எல்லாருடைய நினைப்பு என்ன தெரியுமா? கருகி சாம்பலாக போயிட்டுருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. இவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அனல் பயங்கரமாக இருக்குது. நம்ம போட்டது எத்தனை பேர்? 3 பேர் போட்டோம். ஆனால் உள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்களே. அதில் 4ஆவதாக இருக்கிற மனுஷன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த நேபுகாத் நேச்சார் ஓடி வந்து சொல்கிறாரு, உங்களோட கூட உங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் உங்களை 3 பேரை போட்டோம், ஆனால் 4ஆவது ஆளாக ஒருத்தர் இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் 3 பேராக இருக்கிறீங்களா, 4ஆவது ஆண்டவர் வந்துடுவார். 5 பேராக இருக்கிறீங்களா, 6ஆவது ஆளாக கர்த்தர் வந்துடுவார். 10 பேராக இருக்கிறீங்களா, 11ஆவது ஆளாக கர்த்தர் வருவார். 100 பேராக இருக்கிறீங்களா, 101ஆவது ஆளாக கர்த்தர் வருவார். 1000 பேராக இருக்கிறீங்களா, 1001ஆவது ஆளாக கர்த்தர் வந்துடுவார். நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை நேரத்தில் அடுத்த ஒரு ஆளாக கர்த்தர் உங்களோடு சேர்ந்து அவைகளிலிருந்து உங்களை தப்புவித்து காப்பாற்றுவதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன பதில், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ராஜா அறிந்து கொள்ளும்படி இந்த அற்புதம். உங்க கூட கர்த்தர் இருக்கிறத அறிஞ்சிக்கும்படி தான் உங்க வேலை ஸ்தலத்தில் உனக்கு பிரச்சனை கொடுக்குறான். உங்க கூட கர்த்தர் இருக்கிறத அறிஞ்சிக்கும்படி தான் நீ படிக்கிற இடத்துல உனக்கு பிரச்சனை வருது. நீ சோர்ந்து போவாத.
பிரச்சனையை பார்த்து சிரிக்க பழகிக்குங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம், இதிலிருந்து கர்த்தர் என்னை தூக்குவாருன்னு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் தனிநபராய் போராட முடியாது, நான் தனிநபராய் எதையும் செய்ய முடியாது. எனக்காக என் ஆண்டவர் என் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவார். நான் தனியால் அல்ல, என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் வருவார். அக்கினி சூளையில் எரியாதபடிக்கு பாதுகாத்தார். அவர்களை நெருப்பிலிருந்து தூக்குங்கன்னாங்க. தூக்கி பார்த்தா நெருப்பு வாசம் கூட அவங்க மேலே இல்லை. அவங்க முடி கூட என்ன பண்ணல. ஒரு நாள் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு கேஸு எரிஞ்சிட்டு இருக்குது, ஒலை கொதிச்சிட்டு இருக்குது. அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. அரிசி ஊற வைக்கிறதுக்கு அரிசி எழுறதுக்கு கீழே குனிஞ்சங்க. நிமிந்து பார்த்தா முடியெல்லாம் தீஞ்சு போய்க்குது. உங்களுக்கே தெரியாது. இது போய் எண்ணெய் பூசிக்கின்னு தலையில் அதை அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். ஒரு நாள் அது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற கேஸில் அரிசி எழுறதுக்காக குனிஞ்சா மூடி தீஞ்சு போச்சு. இன்னொரு நாள் அந்த பக்கமாக இருக்கிற குக்கர் இப்படி எடுக்கலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற முடியெல்லாம் தீஞ்சு போச்சு. இந்த நெருப்புக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த முடியெல்லாம் தீஞ்சு போகுது. 7 மடங்கு எரியும் சூளையில் போட்டிருக்கிறாங்க. அந்த நெருப்பு வாசம் கூட உங்கள் ட்ரெஸ் மேலே வரல. நெருப்பு வாசம் எப்படி திரும்ப இருக்கும்? அந்த அயன் பாக்ஸு கடையில் அயன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நெருப்பு பொட்டி போட்டு. நான் எப்போவுமே அங்கே தான் அயன் பண்ணுவேனே கடையில் கொடுத்து. அந்த துணி எடுத்து மோந்தா ஒருக்கும்போங்க ஒரு ஸ்மெல், ஐயோ அழகாக இருக்குங்க. இன்னும் சாப்பிட தான் முடியாது. ஆனால் அவங்க அந்த ஸ்திரீ பொட்டி வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நெருப்பு வாசனை, அதுதான் நெருப்பு வாசனைக்காக சொல்கிறேன். அந்த அயன் பண்ணுற அந்த நெருப்பு வாசனை. அதனால் இந்த கரண்ட்டு பொட்டிலாம் வச்சு அயன் பண்ணுற கடையில் கொடுக்க மாட்டேன். நெருப்பு பொட்டியாக இருக்கிற கடையில் தான் நான் கொடுப்பேனே. நான் பார்க்கும்போது அந்த நெருப்பு பொட்டி வாசனை நல்லாயிருக்கும். அதுதான் நெருப்பு வாசனை. ஆண்டவர் பாருங்க, இந்த தீயினுடைய வாசனை கூட அவங்க மேலே வரல. அவங்க முடி கூட கருகி போகல. அப்போ ராஜா சொல்கிறாரு, உங்களை 3 பேரில் உள்ளே போட்டோம், 4ஆவதாக தேவ சாயில நாங்கள் பார்த்தோம். ஒரு மனுஷன் அவங்க கூட பார்த்தோம்யா. எப்போ தெரியுமா பார்ப்பாங்க? அவங்க கூட பிரச்சனை வரும்போது கர்த்தர் கிடக்கிறத பார்ப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும்போது நிறைய பேர் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க கூட கர்த்தர் இருக்கிறது எப்போ பார்க்க முடியும்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் தலை தூக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதுக்காக தான் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது அப்படின்னா, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி அது நடக்கிறது. அல்லேலூயா. 3வது 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிப்போம். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றொருவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டவனை ஒட்டி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியா இருக்கிற பொரியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றார். தெக்கோவா என்கிற ஸ்ரீ தன்னுடைய கணவனை இழந்து இருக்கிற சூழ்நிலையில் தான் பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்குள்ளாகவே அடிச்சுக்கின்னு மாள்றாங்க, அவங்களுக்குள்ளே வெட்டி மாள்றாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்களுக்குள்ள யுத்தம் வர்றதை பார்த்து அவங்க இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அடிக்கிறான். இன்னொருத்தன் அடிக்கிறான். இப்படி அடித்து பெரிய பிரச்சனை நடக்குது. மீதியாக இருக்கிறவர்களையும் அவர்கள் கொன்று போட்ட அந்த மனிதர்கள் இவர்களை கொல்லும்படி எத்தனைப்படுகிறார்கள். அது எப்படி விட்டுருவோம்? இதுக்கு பேர் தான் என்னது? பழி வாங்குதல். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நம்ம பழி வாங்கலாமா?
கர்த்தருடைய பிள்ளைகள் பழி வாங்கலாமா? கிறிஸ்துவர்கள் நீங்கள் பழி வாங்கலாமா? ஜெபிக்கிற நீங்கள் பழி வாங்கலாமா? உங்களுக்குள்ளாய் எப்பொழுதும் என்றுமே பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, பாம்பு படம் எடுத்துச்சு, என்ன பண்ண போகுது? உன்னை பழி வாங்க போகுது. பாம்பு படம் எடுத்து என்னைக்கு ரிலீஸ் பண்ண போது தெரில. இப்போ சொல்ல, பாம்பு படம் எடுத்துச்சு பாஸ்டர் உன்னை. அது பல முறை படம் எடுத்துக்குது என்னை பார்த்து. பாம்பு படம் எடுத்துச்சு, உங்களை என்னைக்காவது என்ன பண்ணும்? பழி வாங்கும். அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கிடையாது, பாவம். அது பயத்துக்கு அது எழும்பி நிற்கிது, அவ்வளோதான். தெரியுமா? அதெல்லாம் சும்மா பயந்துட்டுருக்கிறீங்களா? பாம்பு பழி வாங்கும். பாம்பை போல இருதயம் உள்ள மனிதர்கள் தான் பழி வாங்கல தவிர பாம்பு பழி வாங்க. அது ஒரு ஜீவன், அது ஒரு ஊரும் பிராணி. அடிச்சு தலை நசுக்கி தூக்கி போட்ட காலி. அன்னைக்கு கூட ஒரு பெரிய சாரை ஒன்று அடிச்சு கொளுத்தணும். எவ்வளோ நீட்டு சாரை வந்துச்சு அன்றைக்கி சர்ச்சு உள்ள அடிச்சு நசுக்கி போட்டு கொளுத்திட்டாங்க தம்பிங்க. பெரிய சாரை பாம்பு ஒன்று. ஒருத்தர் சொல்கிறாச்சா, நான் பழைய மாதிரி இருந்தேன்னா வெட்டி தூண்டுருப்பேனே. இவ்வளோ பெரிய பாம்பு என் கண்ணுக்கு முன்னாடியே, இவ்வளோ பெரிய பாம்பு என் கண்ணுக்கு முன்னாடியே சுடுறாங்களே, நான் பழைய மாதிரி இருந்தேன்னா அந்த அது அழகாக ஸ்லேஸ் போட்டு அழகாக தின்றுருப்பேனே அப்படின்றான் அந்த சகோதரன். இப்போ பழி வாங்கிறதுன்றது கடவுளுக்குரியது, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் என்றைக்குமே எந்த மனிதருக்கு விரோதமாய் எழுமி நிற்கக்கூடாது. கடந்த 1 மாதமாய் 1.5 மாதமாய் நம்ம பேசி கொண்டிருந்தோம். எதிராளிகள் குறித்து தானே ஓமை குறித்து பேசணும். அந்த ஓமையில் கூட அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. எந்த மனிதர்களும் எதிரிகள் அல்ல. எதிரி என்பது எதுதான்? பாவம் மட்டும்தான் மனுஷனுக்கு எதிரியோ தவிர மனிதர்கள் எதிரானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரையாவது எதையாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்களிலிருந்து வெளியே வாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், எல்லாத்தையும் உங்களுக்காக செய்யறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் அப்படி கஷ்டப்படணும்? இந்த ஸ்ரீ ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு சொன்ன காரியம், உனக்குள்ளதில் எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்கு. நமக்குள்ள காரியங்கள் இல்லை, சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை அலர்ட் பண்ணுவார், எச்சரிக்கையாக இருக்கும்படி. இந்த சகோதரர்கள் இறந்து போனார்கள். இந்த சகோதரி இந்த தெக்கோவாக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த கூட்டத்தை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் கர்த்தர் எச்சரிக்கப்படுத்துகிறார். அம்மா, இவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், இவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்பதை சில காரியங்களை கர்த்தர் காண்பிப்பது உங்களை எச்சரிக்கைப்படுத்தி உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களை தைரியப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் இனி கவலைப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எதுக்கு தான்? நன்மைக்கு தான். கர்த்தரை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு அனுமதிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நன்மைக்கு தான், சமாதானத்துக்கு தான். ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பு சகோதரனே, சகோதரி, கலக்கங்களோடு, பல கேள்விகளோடு, கண்ணீரோடு நீர் வந்திருக்கலாம். இருதயத்தின் காயங்கள், யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னை பலப்படுத்த முடியும், யார் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இப்போ சொல்லுங்க, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது? ஏன் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய சந்ததிகள், நீங்கள் அவருடைய தலைமுறைகள், அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே சில பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அதன் வழியாக உங்கள் வாழ்வில் மாற்றம் உண்டாகும், அதன் வழியாக உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் உண்டாகும், அதன் வழியாக உங்கள் வாழ்வில் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். ஆகவே நடக்கிற எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கண்ணீர் வடித்து மூலையில் அமர்ந்திருக்க வேண்டாம். இது அவர் உங்களுக்காய் இரத்தம் சிந்தி
உங்களுக்காய் அவர் கிரியமாய் கொடுத்த இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும், உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை பலப்படுத்தும். என் மனதில் கேள்வி வரும்போதெல்லாம் பதில வேதத்தில் தான் நான் தேடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு கேள்விகள் வரும் பொழுது, மனசில் கேள்வி வரும் பொழுது அதற்கான பதிலை மனிதர்களிடத்தில் தேட வேண்டாம். எங்கே தேடுங்க? வேதத்தில் தேடுங்க. யாருக்கெல்லாம் பைபிள் இருக்குது, பைபிள் இருக்கிறவங்கெல்லாம் காட்டுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்க? பைபிள் இல்லாதவங்க சீக்கிரமாக பைபிள் வாங்குங்க. ஆலயத்துக்கு பைபிளை சுமந்துக்கிட்டு வர்றது ஒரு பெருமை. இதுதான் எனக்கு பெரிய பாக்கியம். என் இருதயத்தில் வச்சு அணைச்சிக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பைபிள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம வைத்திருக்கிற வேதத்தை பொறுத்து இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதான் சந்தோஷம். சில பேர் பர்ஸு மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் இப்படி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, மறைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி மறைச்சி, இது மறைச்சி கொண்டு போகிறது கிடையாது, தைரியமாக இருதயத்தில் வச்சு அணைச்சி கொண்டு போக வேண்டியது. இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பதில் கொடுக்கும். உங்கள் சந்தேகத்துக்கான பதில் எங்கே இருக்குது? உங்கள் கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது? உங்கள் குழப்பத்துக்கான பதில் எங்கே இருக்குது? படித்தா உங்களுக்கு பதில் கிடைக்கும். படிக்கலனா குழப்பத்தில் தான் இருக்கணும், சந்தேகத்தில் தான் இருக்கணும், கேள்வியில் தான் இருக்கணும். உங்களுக்கு இதற்கெல்லாம் பதில் கிடைக்குன்னா இந்த வேதத்தை வாசிங்க, தினமும் வாசிங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உடைய சமூகத்தில் இருந்து உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். நம் யாவரும் எழுந்து நின்று